Hello friends, welcome back to our channel Triple L Level Like a Legend. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு LED லைட்டோட ஹீட் எப்படி ரெடியூஸ் பண்றதுன்றத ஒரு ஓல்டு லேப்டாப்போட ஹீட் சிங்கை வச்சு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா LED லைட்ஸில் எல்லாமே ஓவர் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். பட் லுமினன்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் சிங்க் வச்சிங்கன்னா அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் எல்லாமே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி நம்ம நேச்சுரல் ரூம் டெம்பரேச்சரோட கலந்து அதோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம கடையில் வாங்கின எல்இடி வந்து அந்த ஹீட் சிங்க் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ நான் ஓல்டு லேப்டாப்பில் இருந்த அந்த ஹீட் சிங்க் எடுத்து இந்த எல்இடி பார்த்தீங்களா, இந்த எல்இடியோட பேக் சைடில் வைக்க போகிறேன். பேக் சைடில் அலுமினியம் ஃபாயில் வச்சுருக்காங்க. அந்த அலுமினியம் ஃபாயில் மூலயமா இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஹீட் சிங்க் மூலயமா வெளியே வந்துடும். நம்மளுக்கு தேவையான பார்ட்ஸ் இந்த ஹீட் சிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் தான். ஒரு செக்ஷன் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. இன்னொரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்போட ஹீட் சிங்கில் ஒரு பாப்அப் மாதிரி இருக்குது போல்டு. ஸோ அந்த பாப்அப் நம்மளுக்கு அதில் சீட்டிங் ஆகாதுன்றதுனால அதை உடச்சி எடுத்து வெளியே போட்டுறோம். நம்மளுக்கு அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த பிளாக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காப்பர் ஹீட் சிங்கு, அது மட்டும் போதும். அதே மாதிரி இதுமாதிரி 2 எடுத்துக்கிறேன். அது வந்து சின்ன லேப்டாப்லேருந்து எடுத்துருக்கு. சின்ன லேப்டாப்லேருந்து எடுத்துறது வந்து அது மேலே வச்சு பார்க்குறேன். ஓகே செட் ஆகுதான்னு பார்க்குறேன். ஓகே ஓரளவுக்கு செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எண்ட் டு எண்ட் வைக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம அதை ஃப்ளாட்டாக வைக்கிறோமோ ஈவனாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஹீட்டும் கொஞ்சம் கம்மியாகும். நான் அது வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த லேப்டாப்பில் இருந்த ஹீட் சிங்க் பேஸ்ட்டோட அதோட ஜெல்லுன்னு சொல்லுவாங்க, ஹீட் சிங்க் ஜெல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜெல்லை எடுத்து நான் இந்த சின்ன பிளேட்டில் இருக்குது, அந்த சின்ன பிளேட்டில் வச்சிடுறேன். இந்த ஜெல் எதுக்கு வைக்கிறேன்னா கொஞ்சம் அந்த பிளேட்டுக்கும் அந்த ஹீட் சிங்க் பிளேட்டுக்கும் கொஞ்சம் கிரிப்னஸ் பிடிக்கும். கிரிப்னஸ் பிடிச்சதுன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஹீட்ஸ் வந்து டெசிபேஷன் ஈவனாக இருக்கும். அண்ட் தென் நம்ம இந்த சின்ன ஹீட் சிங்க் இருக்குது அதை ஓரமாக வச்சுட்டு முதல்ல இந்த பெரிய ஹீட் சிங்க்குக்கான ஹோல்ஸ் போடுறதுக்கான மார்க்கிங் பண்ணிக்கணும். பட் கேர்ஃபுல், அந்த லைட் அந்த மார்க்கிங்கில் படாத மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த 2 இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஹோல்ஸ் போடலாம். ஈவனாக ஹோல்ஸ் போடுங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த கிரவுண்டிங் வந்து இந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவில் டச் ஆச்சுன்னா அது வந்து அந்த பேரலல் லைனில் இருக்கிற அந்த எல்இடி செக்ஷன்ஸை மட்டும் டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ அதை ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறமா இது மாதிரி ட்ரில் பிட்டை வச்சு அந்த ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருங்க வெளியே. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஹோல்ஸ் ஈவன் ஆகிடும். நான் அதுக்கு பின்னாடி சின்ன ஹீட் சிங்க் 2மே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு 2 ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ரைட் டாப் கார்னர்லேயும் லெஃப்ட் பாட்டம்லேயும் பாருங்கள் 2 ஸ்க்ரூ போட்டு அந்த சின்ன ஹீட் சிங்க் 2மே ப்ளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் இந்த காப்பர் ஹீட் சிங்க், அதாவது லேப்டாப்லேருந்து எடுத்து இருக்கிற ஹீட் சிங்கில் கொஞ்சம் ஹீட் சிங்க் பேஸ்ட் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை அந்த பிளேஸில் வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்ட அதே பிளேஸில் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ண போகிறோம். ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறமா ஒரு ஈவன் ஃப்ளாட் சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஓவர் ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அந்த லைட்டில் இருந்து அந்த வர காப்பர் பிளேட் வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து வெளியே டிசிபேட் பண்ணி விட்டுரும். அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும், நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம போட்ட ஹோல்ஸ் எல்லாமே கிரவுண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2மே டச் ஆகிருந்ததுன்னா அந்த இடத்துல ஷார்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல மட்டும் லைட் எரியாது. ஸோ ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்த்துக்கிறோம். நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நம்ம போட்ட ஹோல்ஸ் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து ஷார்ட் பண்ணாமல் இருந்தது. ஸோ கொஞ்சம் லைட் நல்லாவே எரிஞ்சுது. அண்ட் தென் இதில் ஒரு 50% ஆஃப் ஹீட் ரெடியூஸ் ஆகும். இது பத்தலை அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு சின்ன ஃபேன் ஒன்று அது லேப்டாப்லேயே இருக்கும். அந்த ஃபேன் எடுத்து இதில் பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒரு எஃபிஷியன்ட், ஒரு 20% எஃபிஷியன்ட்டான ஹீட் சிங்க் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எல்இடியில் நடக்கும். இங்கே பாருங்கள், டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நல்லாவே எரியுது. நான் இப்போ என் பக்கத்தில் நிற்கும் போது அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் சிங்க் வச்சதுக்கப்புறமா அந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இருக்க பொருள் எல்லாமே வேஸ்ட் கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகியே தீரும். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு பேப்பர் எல்இடி, லக்ஸுரியஸான எல்இடி நீங்கள் ஒரு ப்ரோக்கன் எல்சிடி லேப்டாப்ல இருந்து பண்ணுறீங்கன்றதை நான் சொல்லித்தர போகிறேன். அண்ட் தென் ட்ரிபிள் எல் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.